ஒரு பாசமிகும் தாத்தா அவரோட பேர் என்ன இப்பவே வித்த காட்டுறது பிராக்டிஸ் பண்றாரு. ஏன் தாத்தா நீங்க தான் பேரை எடுத்துட்டீங்களே, அந்த பையன் ஒரு பேராது எடுக்க வேணாமா? இப்படி பண்ணிட்டீங்களே. ஒரு எலாஸ்டிக் ஆப்ஜெக்ட்ல ஒரு ஃபோர்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அதுல எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. இந்த ஸ்லாக் லைன்ல இந்த கொண்டக்காரரால எவ்வளவு ஃபோர்ஸ் உருவாகுதோ அதே அளவுக்கு இதுல எனர்ஜியும் ஸ்டோர் ஆயிட்டே வரும். இப்ப நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுற இவரு இந்த ஸ்லாக் லைன்ல குதிக்கும் போது நிறைய ஃபோர்ஸ் உருவாகிறதுனால இதுல ஏகப்பட்ட எனர்ஜி அப்படியே ஸ்டோர் ஆகுது. இதனால திரும்பவும் அது மேல குதிக்கும் போது அந்த எனர்ஜி அப்படியே காத்துல இவரு தூக்கி அடிக்கும். இதுல நீங்க கண்ணும் கருத்தமா கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த லைனுக்கு மேல இருக்கான்னு பார்த்துட்டே வரணும். அப்போதான் இதுல இருக்கிற எலாஸ்டிக் எனர்ஜி இவர மாதிரியே ஸ்டைலா ஷோ காட்ட வைக்கும். இல்லன்னா நாங்க ஷோல காட்டுவோம். சரி இது பாருங்க, எவ்வளவு குட்டியூண்டு எலாஸ்டிக்ல, ஆனா இப்படி இழுக்க போது விரல்ல வாங்கணும்னா அப்படி வலிக்கும். உண்மையா சொல்றேன், விரல் செவந்துருச்சு பாத்தீங்களா? ஸ்கின் எல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க. நல்லா டபுள் எக்ஸல் சைஸ்ல உள்ள ரப்பர் பேண்ட்ல இழுத்து விட்டு வாங்கணும்னா எங்கெல்லாம் பட்ட பட்டியா செவக்குன்னு சொல்லவே முடியாது.